படிப்புலாம் 8th வரைக்கும் பாருங்களா, அந்த அளவுக்கு இப்போ மனப்பாட பகுதியெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு மனப்பாடம் பாறையில் எழுதின கல்லு மாதிரி நம்ம படிப்பு இருக்கணுமா. அடுத்து பாருங்க, முதல்ல எடுத்து இப்போ பேக்ல இருந்து படிச்சு பாருங்க. வில்லு இந்த 9வது 12வது வரைக்கும் ஒரு வில்லு எதை நோக்கி போகுது, நம்ம டாக்டர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, அப்போ சயின்ஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோட படிக்கணும். அடுத்தது நடுவில் ஒரு எழுத்து எடுத்துருங்க, லாஸ்ட் எழுத்து போகிறேன் கவி. காலேஜில் போனால் ஒரு கவிதை மாதிரி இருக்கணும், நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு கல்விக்கு அவ்வளோ ஒரு டெஃபினேஷன் இருக்குது பாருங்க. AEIO அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், உயிர் எழுத்துக்கள் வவல்ஸ். அந்த AEIO தான் எஜுகேஷன் அந்த வார்த்தையில் அந்த 5 உயிர் எழுத்துமே இருக்கும். நீ நல்லா படித்தனா கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். இன்றைக்கி IAS இந்த பெருமாளை கீழ்ப்பகுதியில் பாருங்களா, கீழ் பூவானிப்போம், மேல் பூவானிப்போம், தானூர் ஒருத்தர் SIR இருக்கு அந்த சரௌண்டில் எழில்தாசன், என் தோழர் தான், அவர் என் ஃப்ரெண்டு தான். எல்லாருமே படித்து தான் நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. இந்த வெங்கடேஷ் என்று பார்த்தோன்னா அவர் சார் பதிவாளராக இருக்கார். படித்தா எந்த இடத்துனாலும் போகலாம். ஒரு பையனை கூட்டு ஒரு கவிதை எழுதுறான் அப்படின்னா, 10வது ஒரு 5 மார்க் வச்சுட்டு ஒரு கவிதை எழுதுறான்னா எழுதுறான் பாரு, பள்ளியை பற்றி எழுதணும் அப்படின்னா, நான் படிக்கிறது பள்ளி, எங்கள் மிஸ்ஸு பேர் வள்ளி, அவதான் எனக்கு வில்லி, அவன் வைக்க போகிறோம் கொல்லின்னு எழுதுறான். ஆனால் ரைமிங்காக இருக்குது. அப்புறம் சொன்னேன், இப்படின்னு எதிர்மறையாக எழுதக்கூடாதா தம்பி, நேர்மறையாக எழுதணும். இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான், ஒன்றுமே இல்லை, அது நெகட்டிவ். காலியாக இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ். அது எதுக்குன்னா நம்ம எப்பவுமே நேர்மறையான, இப்போ தவறான வார்த்தை இருக்கும், நேர்மறையான வார்த்தை இருக்கும். நம்ம நேர்மறையான வார்த்தையை பேசிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல எண்ணம் வரும். நம்ம பசங்கிட்ட நம்ம அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நான் சொன்னேன், லீன்னு தானே வரணும், நான் அழகாக சொல்லிக் கொடுக்கணும்ப்பா. இதோ பார் பள்ளி, ஓடி வா துள்ளி, பாடங்களை திரும்ப திரும்ப சொல்லி, மார்க்கை அள்ளி, சாதனை படைக்கணும் டெல்லி அப்படின்னு. நீ போக வேணும் டெல்லி அப்படின்னு. ஆனால் அந்த கவிதை அங்கே ஏற்றுச்சோ இல்லையோ, இந்த டியூஷனுக்கு ஏற்றுச்சு. ஏன்னா எல்லா பசங்களும் பாருங்களாம், காஷ்மீர் போயிட்டு அங்கே போய் ஜெயிச்சுட்டு அது டெல்லியில் பார்த்தோன்னா எல்லாம் செங்கோட்டை அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த சிலம்பரசன் அவர்களுக்கு நான் உண்மையாலும் ஒரு வாழ்க்கை தெரிவிக்கிறேன். பரவாயில்ல, எங்கள் வழியை காஷ்மீர் போகணுங்க, அந்த பனி தீவிரவாதி இருக்கான் சுற்றுவான், நான் கூட்டு போட்டு கடப்படுறது அப்படி ஒரு ஏதாவது பொய்யை சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு 6 பசங்க போய் காஷ்மீர் போயிட்டு வருதுன்னா எவ்வளோ சிறப்பு. ஒரு எஜுகேஷன், நீங்கள் அது மாதிரி நிறைய விஷயம் வெளியெல்லாம் போனால் ஒரு எஜுகேஷன் தான் உங்களுக்கு தேவை. இப்போ நிறைய பேர் பாருங்க, யார் பெற்ற புள்ளியோ பேசிட்டு அடங்குது பாவம் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இவ்வளோ சிறப்பான இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரே நாளை அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ப்ரைஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா உங்களுக்காக.